இனி பாகிஸ்தானே நினைச்சாலும் இந்தியாவை தாக்க முடியாது. மோடி அவர்களுடைய ராஜதந்திர செக்னா இதுதான். மிரண்டு போன பாகிஸ்தான், அதிரடி காட்டிய இந்தியா. இந்த விவகாரத்துல பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய செக்க இந்தியா வச்சிருக்காங்க. இந்தியா பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மற்றும் தளங்கள் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீர்லயும் இந்த தாக்குதலை நடத்தி இருக்காங்க. நீண்ட தூரம் பயணிக்கும் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தி இருக்கு நம்ம இந்திய ராணுவம். இரவு நேர துல்லிய தாக்குதல்ல மொத்தமா 9 தளங்கள் ரேடார்ல துல்லியமா குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில இருந்தே ஏவுகணைகள் மூலியமா இந்த 9 இடங்கள் தாக்கப்பட்டிருக்கு. இதுல பாகிஸ்தான் ராணுவ பகுதிகள் எதுவுமே தாக்கப்படல. ஆனா சப்போஸ் இப்ப பாகிஸ்தான் மறுபடியும் திருப்பி அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவில பாகிஸ்தான் எங்க தாக்கும்? இந்திய ராணுவ தளவாடங்களை தாக்க முடியாது. தாக்குனா அது போரா மாறும். இந்தியாவுடைய தாக்குதல்ல பாகிஸ்தான் ராணுவ பகுதிகள் எதுவுமே தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படல. அதனால பாகிஸ்தானும் இந்திய ராணுவ தளவாடங்களை தாக்க முடியாது. சரி, நாம தாக்கியது மாதிரி தீவிரவாத தளவாடங்களை தாக்க முடியாது. ஏன்னா இந்தியால அந்த மாதிரி ஒரு கேம்பே கிடையாது. இப்ப பாகிஸ்தானே நினைச்சா கூட எங்க தாக்குறது அப்படின்ற முடிவை எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. இதுக்கு பதிலடியா இந்தியாவுல பாகிஸ்தான் எங்க தாக்குனாலும் அது போருங்க. பாகிஸ்தானுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான செக்க நரேந்திர மோடி அவர்கள் வச்சிருக்காரு. இந்த ஆபரேஷன்ல பாகிஸ்தான்ல இருக்கிற பயங்கரவாத முகாம்கள் மற்றும் தளங்கள், பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சிருக்கிற காஷ்மீர்லயும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே பிஹைண்ட் ஃபாலோ பண்ணுங்க.